Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்ட்டு 2 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது டைப் 1. அது எப்படின்னா, நான் அந்த மாதிரி 2 லைன் போட்டிருப்பேன். அது மாதிரி அக்கனா மாதிரி 3 டாட் அப்படியே கண்டினியூவாக வச்சுருப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு கீழே இருந்து நார்மலாக ஒரு ஸ்டிச் போடுறோம். இங்கேருந்து மேலே போட்டுட்டு, மேலே போடும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். அதே மாதிரி கீழே வந்தோடனே ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் இன்னொரு செயின் குட்டியாக போட்டு அதுக்கப்புறம் இதே கண்டினியூவாக போடணும். இது ஒரு டைப் 1. இது வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வராது. இருந்தாலும் இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் டைப் 1. நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், போட்டதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து மேலே கீழேருந்து மேலே போடுறோம். ஒரு செயின்ஸ் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக இன்னொன்று போட்டுட்டு கீழே கொண்டு வரணும். அதே மாதிரி கீழே ஒன்று போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக போட்டு அப்புறம் மேலே இதே தான் கண்டினியூவாக போட்டிருப்பேன். இது டைப் 1. போட்டுட்டு லாஸ்ட்டில் எப்போவுமே நம்ம என் நாட் போட்டோம். எந்த ஒரு இது ஸ்டிச் போட்டாலும், எந்த ஒரு டிசைன் போட்டாலும் லாஸ்ட்டில் முடிக்கும் போது என் நாட் போட்டுட்டு எப்போவுமே கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து டைப் 2. அடுத்து டைப் 2. இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது தான். அது எதுக்கு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, அதே மாதிரி 2 லைன் போட்டு வச்சுட்டேன். கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டென்ஸ் போட்டுட்டு நம்ம குட்டியாக ஒன்று போடுவோம்ல, அது போடாமல் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். அது வந்து நம்ம போடும்போது லூஸாக தான் தெரியும். இந்த ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச் வந்து ரெண்டாவது போடும்போது லூஸாக தான் தெரியும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூவாக கீழே இருந்து மேலே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக போடாமல் நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் மேலே போயிட்டு ஒரே ஒரு ஸ்டெயின் குட்டி போடாமல் அப்படியே அந்த நார்மலாக ஒன்று கொண்டு போயிட்டு போகிறோம்ல அதோட போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டுடணும். நமக்கு லூஸாக தான் இருக்கும். நீங்கள் இப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போடும்போது இந்த மாதிரி தான் வரும். இதுவும் அதே மாதிரியே போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம முடிக்கும் போது ஒரு என் நாட் போட்டு முடிச்சிடணும். இதுதான் டைப் 2. இப்போ வந்து நம்ம நேற்று கிளாஸ் பார்த்துருப்போம் டபுள் செயின் ஸ்டிச். அந்த இது வந்து இப்போ போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி போட்டதுலேயே நம்ம உங்களுக்கு போட்டு காட்டேன். நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. புதுசாகவே நீங்கள் மறுபடியும் அந்த டபுள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் போடுற மாதிரி இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தோம்ல, அதில் வந்து டைப் 2 சொன்னேன் தெரியுமா. கீழேருந்து மேலே ஒரு செயின் போட்டுட்டு நம்ம குட்டியாக போடாமல் நார்மலாக கீழே கொண்டு வந்துடும். லூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டிச்சு தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதான் நார்மலாக டபுள் செயின்ஸ் போட்டுட்டு டைப் 2 ஜிக்ஸாக்டை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இங்கிட்ட கிராஸில் அந்த குட்டியாக செயின்ஸ் போடாமல் நார்மலாக அந்த ஒரு செயின்ஸ்லேயே கிராஸ் பண்ணி இப்படியே போடணும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கட் ஒர்க்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் லெவல் அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான் இது. இதுவுமே மெயினானது தான். ஓகே, இன்னைக்கான ஹோம்ஒர்க் வந்து இந்த ஜிக்ஸாக் 1, 2 அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன்டா ஒரு கட் ஒர்க் ஆனது, அதையும் போட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.